வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அமித்ஷாவின் ஒரே ஒரு சென்னை விசிட், விஜய் அடுக்கி வைத்த கோட்டை தகர்ப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. அதிமுகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்று விஜய் கனவு கண்டு வந்த நிலையில் திடீரென அமித்ஷாவின் ஒரே ஒரு விசிட் அவருடைய கனவு கோட்டையை தகர்த்து விட்டதாக கூறுவது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் ஆரம்பத்திலேயே கமல், விஜயகாந்த் செய்த தவறை செய்யக்கூடாது என்றும் ஒரு முக்கிய கட்சியுடன் கூட்டணியில் இணைந்து போட்டியிட வேண்டும் என்றும் 2031 ஆண்டில் தான் தனித்து போட்டி என்ற ரிஸ்கை எடுக்க வேண்டும் என்றும் முடிவு செய்திருந்தார். அதன்படி அதிமுகவுடன் அவர் மறைமுக பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் கிட்டத்தட்ட இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்திற்கு வந்ததாக கூறப்படுகிறது. துணை முதல்வர் மற்றும் ஒரு சில அமைச்சர்கள் பதவி ஆகியவற்றை கேட்டு பெற விஜய் திட்டமிட்டு இருந்த நிலையில்தான் திடீரென அமித்ஷா சென்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமியை அழைத்து கூட்டணியை உறுதி செய்தார். கூட்டணியும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இதனால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என்ற விஜயின் கனவு தகர்ந்து விட்டது. தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதை போல திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த கூட்டணி சித்தாந்தம் சிதறாமல் தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருந்தால் விஜய் கட்சியில் கூட்டணியில் சேர சின்ன கட்சிகள் கூட முன்வரவில்லை என்பதும் அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. 50 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி வரும் அதிமுக, திமுக என 2 கூட்டணிகளை எதிர்த்து முதன்முறையாக தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் தாக்கு பிடிக்குமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்கப்பட வேண்டும். இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் வெளியாகி பெரும் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.